வீட்டில் வந்து மாம்பழம் இருக்கா? மாம்பழத்தை வச்சு ஏதாவது ஒரு ஸ்வீட் ரெசிபி ட்ரை பண்ணலாமேன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ரொம்பவே குயிக்காகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் இந்த மாம்பழ ரெசிபி வந்து ட்ரை பண்ணிடலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு இந்த ஸ்வீட் மேங்கோ செய்யறதுக்கு வந்து ஒரு 1.5 கிலோ நல்ல இனிப்பா இருக்கிற மாம்பழமா பார்த்து வந்து எடுத்துக்கிட்டோம். மாம்பழத்துல வந்து வெளியே தோல் பகுதியை தவிர்த்து உள்ள மாம்பழம் எல்லாத்தையுமே அப்படியே கட் பண்ணி ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா கட்டியை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்ச மாம்பழத்தை அப்படியே வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ்ல வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சு நெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நெய் வந்து லைட்டாக சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காய் வந்து ஒரு அரை கப் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 70 கிராம் இருக்கும். தேங்காய் வந்து நெய்யோட நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் மாறாத அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து முடிச்சக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச மாம்பழத்தை வந்து அப்படியே வந்து தேங்காவோட சேர்த்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி முடிச்சக்கப்புறமா ஓரளவுக்கு கட்டியாக ஆரம்பிச்சக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்த்துக்கிறோம். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு அரை கப் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 70 கிராம் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து மாம்பழத்தோட சேர்த்து நல்லா வந்து கிண்டி விடுங்க. ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தக்கப்புறமா நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியும் நல்ல ஒரு டேஸ்ட்டுக்கும் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்வீட் வந்து மாற ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு நல்லா இருக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு சீனி வந்து சேர்த்துக்கிறோம். சீனி வந்து ஒரு அரை கப் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 100ல இருந்து ஒரு 110 கிராம் வந்து வெயிட்ல வந்து இருக்கும். சீனி சேர்த்ததுக்கு அப்புறமா மாம்பழத்தை வந்து நல்லா வந்து சீனியோட கிண்டி விடுங்க. சீனி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு இந்த ஸ்வீட் வந்து நல்லா வந்து தண்ணியா வந்து மாறிடும். அதனால ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துல இருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நம்மளுக்கு இந்த ஸ்வீட் வந்து அப்படியே நல்லா இருக ஆரம்பிக்கும். நல்லா இருக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி வச்ச பாதாம் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த இடத்துல வந்து நீங்க எந்த நட்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். இது மூணுமே சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு அந்த மாம்பழ ஸ்வீட்டோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓரளவுக்கு கரண்டில இருந்து கட்டியா விழுற கன்சிஸ்டன்சிக்கு மாற அளவுக்கு நல்லா கிண்டி முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வந்து ஒரு கிளாஸ் பவுலுக்கு வந்து நான் மாத்தி வச்சுக்கிறேன். கிளாஸ் பவுலுக்கு மாத்தி வச்சதுக்கு அப்புறமா அதை வந்து ஃப்ரீசர்ல வந்து ஒரு 2 மணி நேரத்துல இருந்து ஒரு 3 மணி நேரம் அப்படி வச்சு நல்ல ஒரு கூலிங்கான டெம்பரேச்சர்ல வந்து வெளியே எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி. கூலிங்கா சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே செஞ்சு கொடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்க எல்லாருமே வந்து பார்க்குறேன். நன்றி.